கைஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2024ல வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். இந்த படத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பியாண்ட் தி ரீச். அதிகமா பேசாம வாங்க கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீரியல ஒரு பாலைவனத்தை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல உணவு கிடைக்காது, தண்ணி கூட கிடைக்காதுங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜட்டியோட ஒருத்தர் ஓடிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்லைங்க, இந்த படத்தோட ஹீரோ தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஓடிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. அதாவது இதெல்லாம் காமிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவு. அந்த கனவுல வந்து பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வெறுத்து விறுவிறுன்னு ஆயிடுறாரு. அந்த பயத்தோட வந்து பாத்தீங்கன்னா அவரோட வீட்டு டோர் வந்து பாக்குறாரு. வீட்டுக்கு வெளியே அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வராருங்க. வெளியே வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாருன்னா, இந்த மாதிரி நீ இந்த செயின் வந்து உன் தாத்தா கொடுத்தது தானே, அதையே என் கழுத்துல போட்டு விட்ட அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி தாத்தா என்ன சொன்னாருன்னா, இந்த செயின் யாரு உனக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதனால தான் உன் கழுத்துல போட்டு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா சொல்றாங்க. ஏன் ரொம்ப சோகமா சொல்றாங்கன்னா, இவங்க வெளியூர்ல இருந்து படிச்சிட்டு இருக்க காரணத்தினால உடனே நம்ம ஹீரோவை விட்டுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற காரணத்தினால ரொம்ப சோகமா இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜீப்ல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வைப்பாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, அது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி காமிப்பாரு. என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு கன் இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலைவனத்தை கடந்து போகும்போது ஏதாவது ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா அவங்கள தற்காத்துக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னை வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினை அனுப்பிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகமாயிடுறாரு. நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்க அந்த காரவே பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஷெரீஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா நம்மளோட ஹீரோவோட வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியூர்ல இருந்து வந்து வேட்டையாடுறாங்க பாத்தீங்களா, அந்த அனிமல்ஸ் எல்லாம், அந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா கூட்டிட்டு போய் அவங்க கைட் பண்ணி கூட்டிட்டு வரணும். அதான் நம்ம ஹீரோவோட வேலை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வகை ஆடு வந்து வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவரும் இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, நம்ம ஏதோ ஆபத்தால மாட்டிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல நம்மளோட ஷெரீஃப் சொல்றாரு, ஆளை பார்த்து எடை போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நைட் எங்க நீங்க தங்கணும், எந்த இடத்துல இருந்தா பாதுகாப்பா இருப்பீங்க, தண்ணி எங்க இருக்குது அப்படிங்கிறது இவனுக்கு தான் தெரியும், இவனை நம்பி நீங்க போலாம் அப்படி சொல்லும் போதுல சரி நீங்க சொல்றதுனால நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தடவை செக் பண்ணிக்குவேன் அப்படிங்கும் போது நம்ம ஷெரீஃப் சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஷெரீஃப் சொல்றாரு. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்படியே கிளம்பலான்ட்டு ஆபீஸ்க்கு வெளியே வராங்க. வந்து பார்த்தா ஒரு பெரிய காஸ்ட்லியான கார் ஒன்னைக்கும் நம்ம ஹீரோ அந்த காரவே பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த வேட்டையாட வந்தான் பாத்தீங்களா, அவன் பேர் வந்து ஜான். அந்த ஜானுங்கிற வந்து பாத்தீங்கன்னா என்னோட அந்த காரை பார்த்துட்டே இருக்க, அமெரிக்காலேயே இது ஒரே ஒரு கார் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுல நம்ம ஹீரோ கேட்பாரு, வேட்டையாடுறதுக்கு உங்களுக்கு ரைஃபிள் இருக்கா, உங்க ரைஃபிள் நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல அந்த ஜானுங்கிறவன் இந்த ரைஃபிள் பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைஃபிள் நான் பார்த்ததே இல்லை, இந்த ஊர்ல இந்த ரைஃபிள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல வந்து அதுக்கு ஜான் சொல்றான், ஆஸ்திரேலியால இருந்து இம்போர்ட் பண்ணது, இது நீ சாதாரணமா பார்த்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வேட்டையாடுறதுக்கு கிளம்புறாங்க. இவங்க போற காரு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கும். காருக்குள்ள நம்ம ஹீரோ அமைதியா வந்துட்டு இருப்பாரு. வாலெட்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து பார்த்துட்டு சோகமா பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த ஜான் வந்து என்ன நீ பாக்குற கூட நானும் பாக்குறேன் அப்படிங்கும் போதுல நம்ம ஹீரோ வந்து அந்த போட்டோ எடுத்து அவகிட்ட காமிப்பாரு. யாருப்பா இது அப்படிங்கும் போதுல என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. பேர் என்னன்னு கேட்கும் போதுல லைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ரொம்ப அதிர்ஷ்டசாலி நீ, ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருக்க காரணத்தினால என்ன இவ ரொம்ப சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து நம்ம ஹீரோ கிட்ட லைட்டா சண்டை போடுற மாதிரி போட்டு எப்படியும் சிரிக்க வச்சிடறாரு. அப்பாடா உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு போதும் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் வந்து நல்லா ஃப்ரீட்லயே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானுக்கு ஒரு கால் வரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம், என்ன உங்களுக்கு எப்படி போன் கால்ல வருது, இங்க டவரே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதுல நம்ம ஜான் சொல்றாரு, இது சாதாரண போன் கிடையாது, சேட்டலைட் போன், அதனால தான் எனக்கு போன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த பார்த்தா பயங்கரமா இருக்குங்க. நம்ம ஹீரோ சொல்வாரு ஜான் கிட்ட, இப்பதான் காடா இருக்குது இந்த இடம், 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது கடலா தான் இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஜான் சொல்றாரு, அதான் கடலாக்கும் சொல்றீங்களா, வா கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணு கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அப்படியே அந்த இடம் இருட்டி போயிடுதுங்க. இதுக்கு மேல நடக்க முடியாதுங்கிறனால ஒரு இடத்துல தீ மூட்டி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஜான் வந்து கேட்பாரு நம்ம ஹீரோ கிட்ட, என்னை பத்தி நான் என்ன பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், நீ உன்னை பத்தி உன் ஃபேமிலி பத்தி சொல்ல அப்படின்னு சொல்லும் போதுல நம்ம ஹீரோட முகம் ரொம்ப மாறுது. நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி வேட்டையாட வரவங்க தொலைஞ்சு போனவங்க பாதுகாப்பா தேடி கண்டுபிடிச்சு எங்க அப்பாவும் நானும் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் என்னாச்சுன்னா என்னோட ஃபேமிலியில மொத்தம் 3 பேரு, இவங்க 3 பேர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போதுல உங்களுக்குள்ள சண்டை வந்து அடிச்சுட்டு இறந்ததா வந்து சொல்றாங்க. முதல்ல காரு தான் கிடைச்சது, கொஞ்சம் தூரம் கழிச்சுதான் அவங்களோட பாடி எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. கடைசியில தூக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாங்க. அப்படியே அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஏதோ ஆகுற மாதிரி கனவு வந்திருக்குது. நம்ம ஹீரோ அந்த தூக்கத்துல இருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஜான் வந்து கார்லயே காஃபி போட்டு அப்படியே குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரான். நம்ம ஹீரோ எந்திரிக்கிறத
வந்து பார்த்துட்டு ஜான் சொல்றாரு உனக்கு ஏதோ காஃபி வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து இல்ல எனக்குள்ள ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஜான் வேட்டையாட வந்து அந்த ஆட்டை தேடி இவங்க ரெண்டே கிளம்புறாங்க. கையில 2 கன் எடுத்துட்டு போயிட்டு இருக்க வழியில நம்ம ஜான் கண்ணுக்கு 2 பழைய டிவி தெரிஞ்சிருக்குது. அதை பார்த்து அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த டிவிய பட்டுன்னு சொல்றான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி பண்ணா அந்த ஆடு ஓடி போயிடாதா அப்படின்னு கேட்கும்போதுல அதுக்கு ஜான் சொல்றான் அதான் ஓடி போகுதுன்னு சொல்றீங்களா அதுக்காக தான் வேட்டையாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த கன்னோட அந்த செல்லு கூட பொறுக்க மாட்டீங்களா, அதெல்லாம் இங்க விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லும் போதுல அதுக்கு ஜான் சொல்றான் அதெல்லாம் என் வேலை இல்லப்பா, என்னை கூட்டிட்டு வந்தீல, அதெல்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுறான். அதுக்கு நம்ம ஹீரோ அந்த செல்லையும் நம்ம ஹீரோ எடுத்துறாரு. எடுக்கும்போது ஒரு டவுட்டோட தான் எடுக்கிறாரு, உண்மையாலுமே வேட்டையாட தான் வந்தானா இல்ல அவனுக்கு தெரியுமா தெரியாதா ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோக்கு லைட்டா அவங்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ கேக்குறாரு இந்த மாதிரி நீங்க எத்தனை வயசுல இருந்து நீங்க வேட்டையாடுறீங்க அப்படின்னு கேட்கும் போதுல நம்ம ஜான் சொல்றாரு உனக்கு எவ்வளவு வயசு இருக்கு, இப்ப உன்னை விட 2 வயசுக்கு முன்னாடியே வந்து நான் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து கேள்வி கேட்டே தான் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஜான் வந்து பொறுமை இழந்து என்ன நீ ஓவரா பேசிட்டே இருக்கிற, இங்க வரதுக்கு முன்னாடி 4 யானை 4 முதலைய கொண்டுட்டு தான் நான் வந்திருக்கிறேன், சும்மாலாம் நான் இங்க வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுல நம்ம ஹீரோ கேட்பாரு சரி ஜான் நீங்க அந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்தீங்கன்னு ஒரு தடவை செக் பண்ணிடுவேன், லைசன்ஸ் எல்லாம் சொன்னீங்களா ஒரு டைம் பாத்துட்டேன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது வந்து நம்ம ஜான் திருன்னு முழிப்பாரு. முழிச்சிட்டு டக்குன்னு பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து இங்க பாரு இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, நான் இங்க வரக்கு முன்னாடி இங்க ஷெரீஃப் இருக்காருல்ல அவருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தேன், அதே மாதிரி நீ இந்த பணத்தை வச்சுக்கோ, இதை பத்தி நீ வெளியே எங்கேயும் சொல்லாத, இது உனக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஜான் வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோ பணத்தை வாங்கலாமா வேண்டாமான்னு நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருப்பாரு. அப்ப ஜான் வந்து இந்த பணம் பத்தலையா, இந்த எக்ஸ்ட்ரா நிறைய பணம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு பணமும் கொடுக்குற. நம்ம ஹீரோக்கு பணம் தேவைக்க காரணத்தினால அந்த பணத்தையே வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் நலல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பையனை குடல வச்சு பாத்துட்டு இருப்பாரு. சம வெயில் அடிச்சிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதே சமயத்துல நம்ம ஜான் வந்து ஒரு இடத்துல பாத்துட்டு இருப்பாரு. டக்குன்னு ஒரு நலல் போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். நம்ம ஜான் பையுல டக்குன்னு சுட்டுறாரு ஆடுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போய் பார்த்தா ஒரு மனுஷனை சாகடிச்சு வச்சிருப்பான். அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச சார்லி. நம்ம ஹீரோ வந்து அவரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜான் சொல்றாரு உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருந்து அவருக்கு எனக்கு ரொம்ப தெரியும். நம்ம ஜான் வந்து சரி வாங்க டக்குன்னு இவர் போய் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம ஜான் வந்து இந்த டக்குன்னு போய் வண்டி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஓடி போய் வண்டி எடுக்க ஓடுவாரு. போயிட்டு வண்டி எடுத்துட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஜான் வந்து டக்குன்னு ஒரு போன் எடுத்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இதுல இருந்து எப்படியே பண்ணணும், நான் இந்த சமாளிச்சிருவேன், நீ ப்ராஜெக்ட்ல மட்டும் கரெக்டா கவனமா இரு. நம்ம ஜான் வந்து பேசிட்டு இருப்பாரு. என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு பேசி முடிச்ச உடனே ஆல்ரெடி குண்டடிப்பட்டு இந்த கடந்த பாத்தீங்களா நம்ம ஹீரோ போன அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு நம்ம ஹீரோவோட கண்ணு அவசரத்துல வச்சுட்டு போன காரணத்தினால அதை எடுத்து ஆல்ரெடி குண்டடிப்பட்ட கடந்தாரு பாத்தீங்களா அவரோட தலையிலேயே இன்னொரு புல்லட்டை இறக்கிடலாம். நம்ம ஹீரோ என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும் போதுல நம்ம ஜான் சொல்றாரு இங்க பாரு உனக்கு வந்து இது வந்து பிரச்சனையா தான் இருக்கும், ஆனா எனக்கு வந்து ரொம்ப வாழ்க்கை பிரச்சனை ரொம்ப இதாகி போயிடும். எனக்கு கீழே 862 பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு ஏதாவதுன்னா அவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும், அதனால இந்த கொலையை வந்து மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இல்ல இதை மீறி நீ போய் போலீஸ் கிட்ட ஏதாவது நீ சொல்லிட்டீங்கன்னா இங்க பாரு உன்னோட புல்லட் இருந்தா உள்ள போயிருக்குது, அதனால உனக்கும் பிரச்சனை வரும், அதனால வந்து இது அப்படியே சுமூகமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதை கேட்டுட்டு என்ன மிரட்டுறியா, என்ன பாத்துக்கலாம் கடைசியில எப்படிதான் கண்டுபிடிச்சிருவாங்க நீ இதை கொண்டேன்னு அப்படிங்கும் போதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எங்க நிறைய பணம் இருக்குது, நான் வக்கீல வச்சு வாதாடுவேன், உங்ககிட்ட அது கூட இல்ல, உங்ககிட்ட பணம் இல்லாத காரணத்தினால கடைசியில் நீ தான் வந்து மறுபடியே மாட்டிக்குவ, அதனால நான் சொல்றேன் பாரு இப்ப இவனை யாருக்குமே தெரியாது, இவங்க இந்த நடந்த சம்பவம் நம்ம 2 பேத்துக்கு தான் தெரியும், இவனை தூக்கிட்டு போய் மலைக்கு அடிவாரத்துல புதைச்சு வச்சுட்டு சத்தமே இல்லாம நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு ஒரு $3 லட்சம் நல்ல சம்பளம் வர மாதிரி ஒரு வேலை தரேன், அது இல்லாம ஒரு வீடு தரேன், இப்ப உன்னை நம்பி கூட ஒரு பொண்ணு இருக்குது பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்ககிட்ட தான் பணம் இல்ல, நாம சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே அவரோட பாடியை கொண்டு வந்து புதைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, அப்பா மாதிரி நினைச்சிருப்பாரு அவரை. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வந்து இதை எப்படி சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில ஒரு டிவைஸ் இருக்கும், அந்த டிவைஸோட பட்டன் அழுத்தினா நம்ம ஷெரீஃபுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் ஆட்ட போக மாட்டிருக்கு. அது வந்து அந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணலாம் பார்க்கும் போதுல நம்ம ஜான் அதை பார்த்துட்டு கண்ணை வச்சு மிரட்டி இந்த டிவைஸ் எங்கிட்ட தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் பயத்துல தூக்கி அவ கையில போட்டுறாரு. அந்த ஜான் அந்த டிவைஸ் வாங்கி காலில் போட்டு ஒரு மிதிச்சு அதை உடச்சிடுறாரு. ஜான் சொல்றாரு இதை பார்த்துட்டு உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அந்த வாய்ப்பையும் நீ இழந்துட்ட, நான் நல்ல ஒரு ஆஃபரும் கொடுத்தேன், அதையும் நீ விட்டுட்ட, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் சட்டையை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு டி ஷர்ட்டை கழட்ட வைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஜான் என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போல கேப்ப கழட்டு, உன் ஷூ சாக்ஸ் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலில் நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கும் போதுல வந்து நம்ம ஜான் வந்து டக்கு நம்ம ஹீரோட கால்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு
ஒண்ணுமே புரியல, என்னடா இவ்வளவு ரொம்ப தீவிரமாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டவே வந்து ஜான் பாக்குறான். பார்த்துட்டு ஹீரோ கிட்ட ஜான் சொல்றான், உனக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால வந்து வர வழியில ஹீரோயினை பத்தியே புலம்பிட்டு இருந்தா. திடீர்னு அந்த சார்லிங்கிறவர் பார்த்த உடனே அவர்கிட்ட சண்டை போட்டு அவரையே கொன்னுட்டேன், இதுல என்னையும் கொல்ல பார்த்தங்கிற காரணத்தினால அங்கிருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க செரீஃப் கிட்ட சொல்லிடுவேன் உனக்கு முன்னாடியே. அதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான், ஏன் இப்ப என்னையும் இங்கே சுட போறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்ல அது அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன், கடைசியில நான் மாட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்றான். சுத்தி பாரு, ஒரு தண்ணி எதுவுமே இல்ல, இது நீ கடந்து நீ செரீஃப் கிட்ட வரணும்னா கிட்டத்தட்ட 40 to 50 கிலோமீட்டர் நீ நடந்து வந்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறான். நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு மெதுவா போயிட்டு இருக்கிறாரு. அவர்னால எதுவுமே முடியல. அப்படியே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போனதை நம்மளோட ஜான் வந்து பார்த்துட்டே இருக்கிறான், சைக்கோ மாதிரி. இவன் அப்படியே விட்டுறக்கூடாது, டக்குன்னு கடந்து போயிட்டானா வந்து பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கறதுனால இவன் என்ன பண்றா அப்படிங்கறத நம்ம ஜான் வந்து பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த கரண்ட் கம்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நம்பர் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஒரு பவர் வந்து டக்குன்னு அந்த இடத்த விட்டு சரசரன்னு ஓட ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஜான் வந்து அதை வந்து பார்த்திருக்க மாட்டாரு. அவர் வந்து அப்படியே அந்த டீல அந்த கான்டாக்ட் எப்படி போயிட்டு இருக்குது என்ன இதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோ ஓடுறத பார்த்த உடனே நம்ம ஜானுக்கு வந்து இவன் வந்து டக்குன்னு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு வர்றாரு. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளமாட்டு இருக்கும், அந்த பள்ளத்துல குதிச்சு டக்குன்னு நம்ம ஜான் வரதுக்குள்ள ஒரு சுரங்க மாட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சு அந்த சுரங்கத்தை தேடி வந்து உள்ளுக்குள்ள போறாரு. உள்ளுக்குள்ள போனவர் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த இடத்துக்கும் போலங்க, நம்ம இறந்து போனவர் பாத்தீங்களா அவர் தங்கி இருந்த இடத்துக்கு தான் போயிருப்பாரு. நம்ம ஜானுக்கு ஒண்ணுமே புரியல, எங்க போனா என்ன எதுவும் ஒண்ணுமே புரியல, எப்படி இருந்தாலும் நீ சிக்குவிடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த சைடு உள்ள வந்தோடனே வேணுங்கிற பொருட்கள் மேப் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அப்படியே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜான் வந்து இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம ஜான் அப்படியே உள்ள வராரு. நம்ம ஹீரோ அதுக்குள்ள வேணுங்கிற பொருட்கள் ஷூ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு அந்த வந்த குகையிலேயே உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. உள்ள வர ஜானுக்கு ஒரு சத்தம் கேக்குது. ஓ, அந்த குகைக்குள்ளதான் இவருக்கான இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுக்கு தெரிஞ்சுட்டு அங்க ஒரு இடத்துல வெடி மருந்து ஒன்று இருக்கும். அந்த வெடியை எடுத்து டக்குன்னு பத்த வச்சுட்டு அந்த குகைக்குள்ள தூக்கி போட்டுருவாரு. தூக்கி போட்ட உடனே டக்குன்னு நம்ம ஜான் வந்து டக்குன்னு வெளியே வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் டக்குன்னு அந்த பாம்பு போட்டது தெரிஞ்சு அதை அணைக்க பார்ப்பாரு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதனால அணைக்க முடியலன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஜான் வந்து அதே வழியில நம்ம ஹீரோவும் வெளியே வராரு. நல்ல வேலை அவர் தப்பிச்சிட்டாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜான் சொல்றான், என்னப்பா தப்புச்சிட்டியாட்டு இருக்குது, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீ அந்த ஷூவை மட்டும் கழட்டிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பி. நம்ம ஹீரோ டக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிற. என்னடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல ஹீரோ சொல்றாரு, சரி நீ சார்லியே கொண்டது மறைச்சாலும் இப்ப அவரோட வாழ்ந்துட்டு இருந்த அந்த இடத்தையே வந்து பாம்பு போட்டு தகர்த்துட்ட, இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போதுல ஜான் சொல்றாரு, ஏன் இப்படி இருக்க கூடாதா, நீ அவர் கொன்ன அதே கோவத்தோட வந்து இவர் வாழ்ந்த வீடு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் நீ தகர்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருதுங்க. சரி பாக்கெட்ல இருந்து எனக்கு அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் கேட்கும் போதுல பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோ ஃபேண்ட்டை தான் கழட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்ட் கழட்டலாம் போகும்போதுல ஜான் சொல்லுவான், நான் அந்த அளவுக்குள்ள மோசமான ஆளு கிடையாது, வேணா அந்த ஷூவை கழட்டிட்டு நீ பாட்டு நடக்க ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் அந்த ஷூவை கழட்டிட்டு வெறுங்காலே நடக்க ஆரம்பிச்சிருவாரு. நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு கையில ஒரு மேப் இருக்கும் இல்லையா, அந்த மேப்பை வந்து ஃபேண்ட்டுக்குள்ள வச்சிருப்பா, அதனால வந்து நம்ம ஜானுக்கு தெரியாது. அந்த மேப்பை பார்த்துட்டு ஒரு குகைக்குள்ள போறான். போய் பார்த்து அங்க ஒரு பழைய சோஃபா இருக்கும். அந்த சோஃபால இருக்கிற பஞ்செல்லாம் வச்சு செருப்பு மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிறான். வெளியே இருந்து நம்ம ஜான் வந்து நீ உள்ள இருந்து வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல நம்மளோட ஹீரோ வந்து அப்படியே அந்த பிடிப்புகள் எல்லாம் பிடிச்சு மலைக்கு மேலேயே வந்துடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஜான் வந்து பரவாயில்லையே நல்லா புத்திசாலியா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு மேப்ல ஏதோ பக்கத்துல ஏதோ புதைச்சு வச்ச மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு தெரிய வருது. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அதை போய் பாக்குறாரு. பார்த்தா இறந்து போனாரு பாத்தீங்கன்னா அவரோட ஒய்ஃபோட போட்டோஸ், அது மட்டும் இல்லாம அந்த உண்டிக்கோள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுவும் இரும்பு குண்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இதுல இருக்கு. நம்ம ஹீரோ அதை எடுத்து வச்சுட்டு பதுக்கி வச்சுக்கிறாரு நம்மளோட ஜானுக்கு தெரியாத மாதிரி. அது மட்டும் இல்லாம பக்கத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற மாதிரி மேப்ல போட்டிருக்குது. அதையும் போய் பாக்குறாரு. பார்த்தா அந்த கேன்ல நிறைய தண்ணி நம்ம ஹீரோக்கு குடிக்கிற அளவுக்கு மேலேயே தண்ணி இருக்குது. அதை வந்து நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜான் வந்து இவன் தண்ணி குடிச்சிருக்கிறத பாத்துருவான். கேன்லயே வந்து பாத்தீங்கன்னா 4-5 டைம் சுட்டு அந்த தண்ணி எல்லாம் வீண் பண்ணிடுறான் நம்ம ஜான். என்னடா பாக்குற, இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும், நீ அதுக்குள்ளே உன் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஜான் சொல்றான். நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிச்சிடாரு. ஒரு கட்டத்துல அவரால் முடியல, சுருண்டு ஒரு இடத்துல விழுந்துடுறாருங்க. நம்ம ஜான் அதை பார்த்துட்டு என்னடா செத்துக்கிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து போய் பார்ப்பான். பார்த்துட்டு எந்த ஒரு அசைவும் இருக்காது. டக்குன்னு கன் எடுத்து நம்ம ஹீரோ கிட்டே வந்து சுட்டு பார்ப்பான். நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு அசைவும் இருக்காது காரணத்தினால நம்ம ஹீரோ இறந்துட்டாதான்னு நினைச்சிட்டு அவன் பாட்டுக்கு டீலிங்க பத்தி பேச ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ இருக்கிறதே அவன் கண்டுக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அப்புறம் நம்மளோட ஹீரோவோட கண்ணை காமிப்பாங்க. கண்ணை காமிக்கும் போது லைட்டா அசைவு இருக்க மாதிரி தெரியும். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. அந்த பிளாஷ்பேக்ல ஹீரோயின் கூட சின்னதா ஒரு ஊத்து மாதிரி இருக்கும். அந்த குட்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி பிளாஷ்பேக் வரும். நம்ம ஹீரோ அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பாரு. இடையில தான் அவன் வந்து
பாத்தீங்கன்னா கவனிப்பான். பார்த்தா ஹீரோ இல்லன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஜானுக்கு செம்ம காண்டாகுது. எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறியா பார்த்துட்டு இருக்க பையனா கூட இல்ல. ரொம்ப தூரத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு மலையை கடந்துட்டு இருக்கிறது தெரிய வருது. அதுக்கு ஜான் வந்து என்ன பண்றான்னா கன் எடுத்து ஸ்னைப்பர் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து நம்ம ஹீரோ எப்படி போட்டு தள்ளில பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கான்ல சுட்டு பாக்குறான். ஒரு டைம் 2 டைம்ல 4-5 டைம் சுட பாக்குறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து ஒரு பாறைக்குள்ள போயிடுறாரு. பாறைக்குள்ள போனவரு அந்த பிளாஷ்பேக்ல வந்து பாத்தீங்களா அதே இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. அதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு செம வெறித்தனமா கத்துறாரு. தண்ணி எங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறாரு. இந்த சைக்கோவான ஜானும் இங்க வந்துருவான். வந்துட்டு நம்ம ஹீரோ கத்துறதை கேட்டுட்டு நீ ஏதோ பைத்தியக்காரத்தனம் ஏதோ பண்ணிடாதரா, நீங்க எதுவும் தப்பிக்கவும் முடியாது, வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் சொல்லுவான். நம்ம ஹீரோ அது வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு எப்படி இருந்தாலும் சாகதானே போறோம், இங்க இருந்து சாகலாம், வெளியில போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா அங்கேயே தான் இருக்கிறாரு. நம்ம ஜானு வந்து பாத்தீங்கன்னா இவனை விட்டுட்டு போற மாதிரி தெரியல. வண்டியில லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்க அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செம்ம குளிர் அடிக்குது. அந்த குளிர்லயே நம்ம ஹீரோ வந்து இருக்கிறாருங்க. பக்கத்துல அந்த குட்டையில குளிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட் நேரம் அப்படிங்கறனால அந்த இடத்துல தண்ணி சுரக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ போய் வேணுங்கிற அளவுக்கு அந்த தண்ணியை வந்து குடிச்சுக்கிறாரு. குடிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தெம்பு வந்துருது. இவன்ட்டு இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கிடைக்கிற கல்லெல்லாம் எடுத்து அந்த உண்டிக்கோல் கிடைச்சது பாத்தீங்களா, அதை வச்சு அந்த கல்லை குறி பார்த்து அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வரும். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கன்னு கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது வந்து நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த பிளாஷ்பேக் வருதுங்க. இவன் யோசிச்சுட்டு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருந்து லைட் அடிச்சிட்டு இருப்பான் பாத்தீங்களா, அந்த லைட் வந்து உள்ள தெரியுது. அதனால இந்த வழியில போக கூடாது, போனா மாட்டிக்குவோம், அதனால வந்து வேற ஏதாவது வழியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தேட ஆரம்பிக்கிறாருங்க. தேடி பார்க்கும்போது ஒரு வெளியே வந்து பாக்குறாருங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜான் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுதுங்க. நம்ம ஜானுக்கு பாத்ரூம் வருது அப்படிங்கறதுனால அவன் அந்த சைடு போயிருப்பான். அந்த கேப்பை பயன்படுத்தி அந்த கார் கிட்ட வந்து அந்த காருக்குள்ள இருக்கிற லைட் ஆஃப் பண்ணிட்டு வேணுங்கிற அந்த ஜர்க்கின் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டு டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜானு கிட்ட வந்துடுறான். அது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அது காரு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நம்ம ஜானு வந்து இந்த கார் ஓபன் பண்ணி பார்த்து லைட் ஆஃப் ஆயிருக்கும். என்ன இது லைட் நம்ம போட்டு தான் வச்சிருந்தோம், இப்படி இந்த லைட் ஆன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகம் ஆயிருதுங்க. டக்குன்னு அந்த காருக்குள்ள போய் எரிக்க வரும்போது தான் தெரிஞ்சது ஜானுக்கு வெளியே வந்துட்டான் இருக்கேன், பின்னாடி தான் இருக்கான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுட்டு என்ன பண்றான்னா டக்குன்னு வண்டி ஆன் பண்ணி ரிவர்ஸ் கீர் போட்டு சடனா வண்டி எடுக்க பார்ப்பான். அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வண்டி கடியிலேயே போயிடுறாருங்க. நல்ல வேளை அவருக்கு எதுவும் ஆகல. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கீர்ல போட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஏத்த பார்ப்பான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதனால முடியல. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ வந்து ஒரு பாறையில போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க. அதை பார்த்துட்டு ஜான் வந்து கொஞ்சம் வெடி மருந்துல இருந்திருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ நோக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த வெடி மருந்தை தூக்கி போட்டுருக்காருங்க. போட்ட ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோனால முடியல, ஒரு பாறைக்கு பின்னாடி போய் வந்து நம்ம ஹீரோ மறுபடியும் ஒளிஞ்சுக்குவாரு. அது வரைக்கும் நம்ம ஜான் கிட்ட இருக்கிற வெடி மருந்து முடிஞ்சிருக்கோங்க. கையில இருக்கிற அந்த ஸ்னைப்பர் வச்சுதான் மாத்தி சுட்டு பார்ப்பாங்க. ஸ்னைப்பர்ல இருக்கிற புல்லட் தீர்ந்த உடனே ரீலோட் பண்றதுக்கு அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் அந்த கார் கிட்ட வந்து கையில உண்டிக்கிலோ அந்த இரும்பு குண்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நம்மளோட தலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போடு போடுறாருங்க. அடுத்த நாள் காலையில இந்த காரோட ஒன்னா நம்ம ஜான் பையில கட்டி வச்சிருக்காரு. அப்ப கூட ஜான் சும்மா இல்லைங்க, நம்ம ஹீரோ கிட்ட டீல் பேசிட்டு இருக்கிறான். இது அவ்வளவு தரன்னு பேசிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் காது கொடுக்காம நேரா வந்து சீஃப் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் சார்லியை கொன்னா, இவன் என்னையும் கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடந்துட்டு இருக்கும் போல நம்ம ஹீரோ கிட்ட சரி நீதான் வந்து சார்லியை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படிங்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீங்களே வேலை போயிட்டீங்கன்னு தெரியும், அதனால நான் எனக்கு இலக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் கூட கொடுப்பான், ஆனா என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, என்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். நம்ம செரிஃபுக்கு வந்து இவனை எப்படி காப்பாத்தி விடணும் அப்படிங்கறது ஆசைங்க. பேசிட்டு வர நம்ம ஹீரோ கிட்ட ஜான் சொல்றான், என்னப்பா ஜெயிச்சுட்டு போல, இதான் கடைசி வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே பார்த்து மிரட்டுறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஜான் வந்து செரீஃப் கிட்ட இந்த மாதிரி ரொம்ப கசகசன்னு இருக்குது, என்ன குளிக்க வைங்க, இல்லைன்னா என்னோட லாயர் கிட்ட நீங்க பேச வேண்டியதா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு நம்ம ஜான். செரீஃபும் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்றாரு. அந்த கேப்பை பயன்படுத்தி ஹெலிகாப்டரை வர வச்சிருவான். உடனே அந்த ஹெலிகாப்டர்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சிருவான் நம்ம ஜான். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவர் வீட்டுக்கு போகாம அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் நடந்தது பத்தி எல்லாம் பேசிட்டு நைட் அங்கேயே தூங்குறாருங்க. நம்ம ஹீரோவை ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு ஏதோ தோணி இருக்க மாட்டிருக்குது. அவர் வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் கனவு வருதுங்க. கனவுல இருந்து வெளியே முழிச்சு பார்த்தா அந்த பையப்புள்ள அங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப அலறிறாருங்க. அதுக்கு ஜான் என்ன சொல்றானா, என்னப்பா நான் வர மாதிரி கனவு வருதா, எனக்கும் அதே மாதிரிதான்ப்பா, தூக்கம் வர மாட்டேங்குது, உன்னை சும்மா விட்டுட்டல அதனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சுட பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் கையில ஆல்ரெடி கன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கன்னை வச்சு ஹீரோயின் வந்து ஜானை சுட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னை எடுத்து வச்சுட்டு என்ன ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போனீல அப்படியே போயிருக்கலாம்ல, உன் முடிவை நீயே தேடிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பட்டாருன்னு ஒரு சுடுறாருங்க. அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.